பண்ணின்னு இருக்காங்க பாத்தீங்களா? ஏண்டி ஏண்டி ஏந்திரி கையில மோனி என்னம்மா? ஏண்டி மணி 7 ஏந்திரி 7 தானே ஆகுது. இது இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். இப்போ ஏந்துக்கிறியா தொடைய பிடிச்சி திருவா? போய் முதல்ல அவளுங்களே போ. மீனா மீனா அவளுங்க தான் சின்ன பசங்க தூங்குறாளுங்கன்னா எருமை கடை வயசு போட்டு இதுவும் அவங்க கூட சேர்ந்து தூங்குது பார். என்னம்மா மணி 7 ஏந்திரி இன்னொரு 10 நிமிஷம். அத்தை மணி என்னாச்சு பாத்தியா? ஐயோ பொழுது வெடிஞ்சிச்சா? சாரி அத்தை, நைட் லேட்டாக தான் தூங்கணுமா, கதை பேசி இருந்தாளுங்க, அதனால அப்படியே தூங்கிட்டோம். சரி நீ ஏந்து போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சாப்பிடு போ. சரிங்க அத்தை, நான் இவளுங்களை எழுப்பிட்டு வரேன் போனி. சரி அத்தை. இவளுங்கிட்ட இப்படிலாம் கத்தி நின்றா வேலைக்கு ஆகாது. இவளுங்களா கில்றா நல்ல எருமை மாடு மாதிரி தூங்குது பார். ஏந்திர அப்ப ஏந்திர நல்லா கில்லு வாங்கிட்டோம். காலங்காத்தால எழுப்பும் போது ஏமா அடிக்கிறீங்க? பின்ன எவ்வளவு நேரமா நான் கத்தின்னு இருக்கேன் தெரியுமா? மணி 7 எங்கன்னா கொஞ்சமாவது பெரிய பசங்க மாதிரி நடந்துக்கிறீங்களா? 7 தானே ஆகுது, ஏதோ 10 மணி ஆயிட்ட மாதிரி அப்படி வந்து கிள்றீங்க. ஓ நீ 10 மணி வரை தூங்குவியா? இந்த வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியாது. உன் புருஷன் வீட்டுக்கு போயிட்டு நல்லா தூங்கு. இப்ப ஏந்திரு போய் பல்லு விளக்கு போ. தூங்கத்துக்கு எதுக்கு புருஷன் வீட்டுக்கு போனா? இங்கே தூங்கினாவாத உன்னை போய் பல்லு விளக்கிட்டு குளிக்க சொன்னேன். போறேன். நம்மளும் நைஸா ஓடிடுவோம். மீனா ஒரு நிமிஷம் இங்க வா. ஐயோ எது கூப்பிடுறாங்க தெரியலையே. சொல்லுங்கம்மா. கிட்ட வாடிங்க. என்ன ரகசியம் சொல்ல போறீங்களா என்ன? கிட்ட வாடி. சொல்லுங்க. உன்னை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அதனால சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு. வந்துடுவாங்க ஒரு 10 மணிக்கெல்லாம். மா சும்மா தானே சொல்றீங்க? 7 மணி வரையும் தூங்கி நின்னுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் சும்மா போய் சொல்றீங்க தானே? நான் ஏன் போய் சொல்ல போறேன்? எனக்கு வேற வேலை இல்லையா என்ன? உங்க பாட்டி தான் சொன்னாங்க நேத்தே வர மாதிரி. நேற்று வந்து ஏதோ வேலை இருக்குன்னு வெளியே போயிட்டாங்களா, அதனால இன்னைக்கு வராங்க. மா இப்பெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலேயே இல்லைம்மா. முதல்ல காலேஜ் முடிக்கணும், அப்புறம் பிஜி பண்ணணும், நிறைய வேலை இருக்குது, வேலைக்கு போகணும். அப்புறம் நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சுருக்கேன், கல்யாணம் பண்ணிக்கோன்றீங்க. ஏண்டி இப்போ கல்யாணம் பண்ணலடி, பொண்ணு பார்க்க தான் வராங்க சரியா? அதனால ரெடி ஆகும். பொண்ணு பார்க்க தான் வராங்களா? கல்யாணம் அப்போ எப்போ பண்ணுவீங்க? அதெல்லாம் உன் படிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ணுவாங்க. இப்போ பொண்ணு பார்க்க தான் வராங்க. பொண்ணு பார்த்துட்டு நிச்சயம் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வைப்பாங்க. கல்யாணம்லாம் இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு தான். அப்படியா? சரி 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 மேடம் ரெடி ஆகிரு. நல்ல புடவையை கட்டு, நல்லா மேக்கப் பண்ணி அழகாக நகைலாம் போட்டிரு. சரி. நல்லா தூங்கு மூஞ்சி கலரில் ஒரு புடவை எடுத்து கட்டாத, நல்லா பிரைட்டாக ஒரு புடவை எடுத்து கட்டு. சரி மாப்பிள்ளை ஃபோட்டோ எதுனா இருந்தால் காட்டு. நான் மாப்பிள்ளை பார்க்கவே இல்லையே, எப்படி இருப்பான் ஏது இருப்பான்னு பார்க்கணும்ல. அதான் நேரில் வருவான்ல, அப்போ பார்த்துக்கோ. ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா? அதெல்லாம் இல்லை. சரி அவளுக்கு வந்தோடனே நீ போய் குளி. சரி. மணி வேற ஆச்சு, இன்னும் கிளம்பல. பொண்ணு வீட்டில் வேற வரேன்னு சொல்லிட்டோம். 10 மணிக்குள்ள கிளம்பணும். நல்ல நேரப்ப தான் இருக்கு. காரை நல்லா தொடச்சு வை, இன்னும் வந்துரும் கொஞ்ச நேரத்துல. சரிங்க ஐயா. என்ன காமச்சி ரெடியா போலாமா? நானே ரெடிங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த பையன் தான் இன்னும் கிளம்பி வராம இருக்கான். என்ன சின்ன பண்றான்? இன்னமும் கிளம்பின்னு இருக்கான் பொம்பளை பசங்க மாதிரி. ஒரு இடத்துக்கு போறோம்னு முன்னாடி சொல்லிட்டோம், கடகடன் கிளம்பி வரலாம்ல. வயசு பசங்களா அப்படிதான் கிளம்ப லேட்டா தான் பண்ணுவாங்க. நீ சீக்கிரமா எழுப்பி விட வேண்டியதானே அவனை. கத்தாதீங்க வந்துட்டேன். ஏன்டா எவ்வளவு நேரம்டா ரெடி ஆகுற? 10 மணிக்கெல்லாம் அங்க வரேன்னு சொல்லிருக்கோம்டா. இங்க இருந்து போறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். இவ்வளவு பொறுமையா கிளம்பின்னு இருக்கேன். சரி வந்துட்டு வாங்க கிளம்பலாம். எல்லா பொருளையும் எடுத்துங்கப்பா, எல்லாம் மறந்துட போற. எடுத்துட்டுப்பா. சரி வாங்க கிளம்பலாம். ஏங்க நீங்களும் பையனை முன்னாடி போய் வண்டியில ஏறுங்க, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சரி வரும்போது வீட்டுல நல்லா பூட்டிட்டு வா. கேஸ்ல ஆஃப் பண்ணிருக்க பாரு. சரிங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் வண்டியில ஏறுங்க. வாப்பா போலாம். லட்சுமி ராணி கொஞ்சம் வாங்குறீங்க. அத்தை சொல்லுங்க அத்தை, என்ன வேணும்? இங்க கிட்ட வா. சொல்லுங்க அத்தை. மீனா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயினே இருக்கா அத்தை. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்து சேர்ந்துருவாங்களாம். மடமன் ரெடி ஆக சொல்லு. சரிங்க அத்தை. நீங்க மத்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காளுங்க? எங்க பெரிய பொண்ணு ராணிலாம். பெரிய பொண்ணு ராணியை மேல துணி காயக்கு போயிருக்காங்க அத்தை. சரி வரவங்களுக்கு பலகாரம் காப்பி அதெல்லாம் சுட போட்டு வை. அதெல்லாம் ரெடியா தான் இருக்கு அத்தை. சரி போ, பசங்க என்ன பண்றாங்க பாரு, சீக்கிரம் ரெடி ஆக சொல்லு. சொல்றேன் அத்தை. பெரியவன் எங்க வீட்டுல தானே இருக்கான்? ஆமா அத்தை, வீட்டுல தான் ரூம்ல இருக்காரு. அவர் கொஞ்சம் தலைவலிக்கிட்டா மாத்திரை போட்டு படுத்திருக்காரு. தலைவலிக்கிட்டா என்னாச்சு? நல்லா தானே என்ன காலையில? தெரியல, இப்பதான் கொஞ்சம் ஏதோ லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கான். சரி சூட ஒரு காப்பி போட்டு எடுத்துமே கூட அவனுக்கு. கேட்டேன் அத்தை, காப்பி வேணுமான்னு அவர் வேணா சொல்லிட்டாரு. ஏண்டி வேணுமான்னு கேட்டு யாரா இருந்தாலும் வேணாதான் சொல்லுவாங்க. போட்டு எடுத்துமே குடிப்பான். சரிங்க அத்தை கொடுக்குறேன். போய் பசங்க என்ன பண்ணு அப்படி பாரு. வரேன் அத்தை. இங்க மேல பூ தோரணத்தை மாட்ட சொன்ன மாட்ட வெளியே அவனுங்க ஒரு வேலையை உருப்படியா செய்ய மாட்டானுங்கம்மா. என்னதான் பண்றான் இந்த டிரைவர் தெரியல. எத்தனை வாட்டி சொல்றது இந்த வேலையை? டிரைவர் தம்பி அம்மா உன்னை ரெடி பண்ணி நாங்க ரெடி ஆயிட்டோம்மா. சரி சொல்லு, அழகா இருக்கா இந்த சாரி? ஓகே தானே, இல்ல வேற சாரி மாத்திடலாமா? போதும் உன்னை போய் கேட்டேன் பாரு. கையில் நீ சொல்லு, நல்லா இருக்கா? இந்த சாரியே சூப்பரா இருக்குடி. இந்த கலரே ஓகே தான். மம்மி திட்டலாம் மாட்டாங்க, நல்லா தான் இருக்கு. அப்படியா? ஆமா ரெட் கலர் தான் சூப்பரா இருக்கும். ஒரு படத்துல சொல்லுவாங்களே, ரெட் கலர் புடவை அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட், அந்த மாதிரியே இருக்கு. அழகா இருக்கு. போதுமா? மல்லிப்பூ வேணா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறியா? தலையில நிறையவே இருக்கு. இல்லடி போதும் ரொம்ப வச்சா அது மாதிரி நல்லாவே இருக்காது. கொஞ்சமா வச்சாலே போதும். சரி
ரெடி ஆயிட்டீங்களா? ஆமா அத்தை, நாங்க தான் மேக்கப் பண்ணி விட்டோம். எப்படி இருக்கு? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ண மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்க. ஏமோ அது டெக்கரேஷன் இல்லம்மா, மேக்கப். டெக்கரேஷன்னா ரூமுக்குலாம் பண்றாங்களா, அது பேர் தான் டெக்கரேஷன். ஆளுக்கு பண்ணா அது பேர் மேக்கப். ஏதோ ஒண்ணுடி, அழகா இருக்குடி. மா இந்த புடவையே ஓகேவா இல்லை வேறு புடவை மாற்றுவாமா? வேணாம் இந்த புடவை நல்லா தான் இருக்கு. அப்போ சரி. சரிடி, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா. தைரியமா இரு, போய் காப்பி மட்டும் குத்துட்டு வந்துடுனே. மா காப்பிலாம் நான்லாம் கொடுக்க மாட்டேன், நீயே குத்துரு. ஏண்டி உன்னதாண்டி பொண்ணு பார்க்க வராங்க, நீ தாண்டி கொடுக்கணும். அதான் நான் அம்மாவை பொண்ணு பார்க்க வராங்க, அம்மாவை கொடுக்க சொல்றேன். மா இந்த புடவை கட்டின்னு என்னால் காப்பிலாம் தூக்கின்னு சுத்த முடியாது, நீயே குத்துருமா. அதெல்லாம் உங்க பாட்டி கிட்ட சொல்லிக்கோமா நீ. ஏம்மா இப்படி பண்ணுற? சரி நான் போறேன். எதனா வேணும்னா குரல் கொடுங்க. அப்பா எப்படியோ நல்லபடியா உன்னை கல்யாணம் பண்ணி துரத்த போறாங்க. அதுக்கப்புறம் நான் ஜாலியா இருப்பேன் இந்த வீட்டுல. ரொம்பலாம் கனவு காணாதீங்க மேடம், என்னை பேக்கப் பண்ணோன்னு உன்னையும் சீக்கிரம் பேக்கப் பண்ணுவாங்க. அதையும் பார்க்கலாம். நான்லாம் இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆயா வயிட்டானே கல்யாணம் பண்ணிக்கோ, கரெக்டாக இருக்கும். சரி நீங்க சண்டை போட ஆரம்பிச்சிடாதீங்க. உட்காரு மீனா, உனக்கு வேணா சார் எடுத்துனத்தா? இல்லடி வேணாம், நான் நின்றுனே இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சீக்கிரம் வந்துட்டு போனால் நல்லா இருக்கும். இந்த புடவை எப்படா கழட்டி போடுவோன்னு இருக்குடி எனக்கு. பூ தோணெல்லாம் கட்டனுக்கு அப்புறம் தான் வீடே சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நல்லா ஹைட்டாக தூக்கிட்ட கட்டிருக்கான். என்னடி வேலை முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு தத்த. மீனா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா, நீங்க வந்து பாருங்க வாங்க. பரவாயில்லடி, வெளியில் ஒரு வேலை அப்போ பார்த்துக்கிறேன். சரி மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களாம் எங்க இருக்காங்க கேட்டிங்களா? 10 நிமிஷத்துல வந்துருவேன் நாங்க. நீ எதுக்கும் எல்லாத்தையும் ரெடி ஆத்து வை. அவளுங்கெல்லாம் கூப்பிடு. இன்னும் மாடியில் துணி காய வச்சுருக்காளுங்க. இல்ல அத்தை கிச்சன்ல ஸ்வீட்லாம் வச்சுருக்காளுங்க தட்டுல. சரி ஸ்வீட்டு, காரம், பஜ்ஜி, காப்பி, ஜூஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கடி. அவங்க எது சாப்பிடுவாங்க தெரியாதுல நம்மளுக்கு, எல்லாத்தையும் கொடுக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை, எல்லாம் ரெடியா இருக்கு. சரி முதல்ல மீனா போய் சாமி கும்பிட்டு வர சொல்லு. அவங்க வரத்துக்குள்ள போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு சொல்லு. அதெல்லாம் கும்பிட்டுட்டா அத்தை. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ரெடி ஆயிட்டா, ரெடியா உட்காந்து நிக்கா. சரி அப்புறம் அவங்க வந்திருக்க நேரம் பார்த்து தான் சாமி கும்பிட போறேன். இங்க போறேன் அங்க போறேன், எங்க போயிடாதீங்க. எல்லாம் பக்காவா ரெடியா தான் இருக்கத்த, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சரி அவனுக்கு என்ன தலைவலி போயிச்சா இல்லையா? அப்படிதான் இருக்கானா? இருக்காரு. தலை லைட்டா வலிக்குதான். அவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிடு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி நீ போய் நல்ல புடவையா மாத்திட்டு வந்துருப்போ. கொஞ்சம் பொறுமையா போப்பா. பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்துட்டோம், அடுத்த தெரு திரும்பணும். ஆமாமா, இங்கே ஸ்லோ பண்ணிக்கோ. அம்மா இங்க வந்து நம்ம அன்னைக்கு வந்து அந்த வீட்டுக்கு போறோம். அன்னைக்கு வந்து உங்க மாமா வீட்டுக்கு போனோமே, ஞாபகம் இல்லையா? அந்த வீட்டுக்கு தான் போறோம். அந்த வீட்லயா? அந்த வீட்ல யாருமா பார்க்க போறோம்? டேய், அன்னைக்கு அந்த வீட்ல அந்த பொண்ணுங்க 2 பேர் இருந்தாங்களே, பார்க்கல நீ? 2 பேரா? ஒரு பொண்ணு சமைஞ்சிருந்தாளா, இன்னொரு பொண்ணு அவங்க அக்கா மீனான்னு கூட பேர் சொன்னாங்களே, ஞாபகம் இல்லையா? ஆமா ஞாபகம் இருக்கு. ஒல்லியா ஒரு பொண்ணு இருந்தது. அந்த பொண்ணு தானே பாத்துருக்கோம். அவங்க வீட்டுல பேசிட்டீங்களா எல்லாத்தையும்? அவங்க வீட்டுல அன்னைக்கே பேசியாச்சுப்பா, எல்லாருக்கும் சம்மந்தம் தானா. அவங்க தான் வர சொல்லி சொன்னாங்களே. சரி எதுக்கோ ஒரு தடவை ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டோன்னு. சரிப்பா, நான் ஃபோன் பண்றேன். அம்மா எதனா வாங்கணுமா? எல்லாத்தையும் வாங்கியாச்சுல? பூ வாங்கியிருக்கேன், பழம் வாங்கியிருக்கேன், அவ்வளவுதான். அப்படியா? சரி இல்ல வேற எதனா வாங்கினா இங்கே வாங்கிட்டு போயிடலாம்ல, அதனால தான் கேட்டேன். வேற எதுவும் வாங்க வேண்டியது இல்ல. ஏங்க உங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, வந்துட்டோம் பக்கத்துலன்னு. போனை தான் தேடி நிக்க, எங்க வச்சேன்னு தெரியல. நீங்க போனை கையில தானே வச்சுக்க சொல்லி கொடுத்தேன். பேக்ல எங்க வச்சிட்டீங்களா பாருங்க. ஆமா, வாழைப்பழம் கூட அந்த பேக்ல போட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க வந்துட்டோம் வீட்டுக்கிட்டே. சரி வீடு, வண்டி சத்தம் கேட்டு அவங்களே தெரிஞ்சுப்பாங்க வந்திருக்கோன்னு. எப்பா நீ வேணா ஒரு 4 hour நச்சுனே போகும்போது. சரிப்பா, அப்பதான் அவங்களுக்கும் நம்ம வந்துட்டோம் தெரியும். எதுக்குன்னு எதிர்பார்த்து தான் நிப்பாங்க வெளியே. இருந்தாலும் ஃபோன் பண்ணலங்க. நம்ம பாதி தூரம் வரும்போது பண்ணிட்டு தான் போனை தூக்கி பேக்குள்ள போட்டேன். என்னங்க நீங்க போங்க. அங்க பாரு, எங்க அக்கா ஏற்கனவே வெளியே தான் நிக்கிறாங்க. இப்ப வண்டி முன்னாடி ஓரமா நிறுத்திக்கோ. சரிம்மா.